சபைக்கு அரசனான ஜனகன் அஸ்வமேத யாகத்தை செய்தான். அதற்கு பல மகரிஷிகளும் மகா வித்வான்களும் வந்து கூடினார்கள். அந்த சபைக்கு ஸ்ரீ யாக்ஞவல்கியரும் தம்முடைய சிஷ்யர்களுடன் வந்திருந்தார். அப்பொழுது அங்கே கூடியிருந்த மகரிஷிகளுள் சிறந்தவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா அரசனுக்கு உண்டாயிற்று. உடனே அரசன் எழுந்து கைகூப்பி வணங்கி சபையோர்களை பார்த்து, முனிபுங்கவர்களே, நான் இங்கே 1000 பசுக்களையும் தட்சிணையாக அநேகம் பவுன்களையும் வைத்திருக்கிறேன். உங்களுள் சிறந்தவர் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினான். இவ்வாறு கூறியதும் பலரும் எனக்கு எனக்கு என்று கூறி சண்டையிட்டனர். அக்கால் பிரம்மதேவரின் அம்ச அவதாரமான யாக்ஞவல்கியர் தமது சிஷ்யருள் ஒருவனை அழைத்து, சாம ஸ்ரீவத்சே, இந்த பசுக்களும் பவுன்களும் என்னுடையன. இவற்றை நமது ஆசிரமத்திற்கு கொண்டு போ. யார் எதை கேட்டாலும் நான் பதில் கூறிக்கொள்கிறேன். கேட்க விரும்புவோர்கள் என்னை கேட்கட்டும் என்று சொன்னார். சிஷ்யன் அவற்றை ஆசிரம